வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்க வாழ்த்துக்கள். தவிர்க்கப்பட வேண்டிய தவறுகள் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம். அதற்கு முன்னால் இன்றைய குறள் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதிகாரம் 42 கேள்வி. குறள் எண் 419. நுணங்கிய கேள்வியர் அல்லார், வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுணங்கிய கேள்வியர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நுட்பமான பல செய்திகளை கேட்டு அறியாதவர். அவர் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. அவர் நல்ல ஒழுக்கமும் நல்ல பண்புகளும் உடைய, பணிவுடைய ஒரு அருமையான மனிதராக ஆக மாட்டார் அப்படின்னு ஐயன் இந்த குறளில் ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறார். கேள்வி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கேட்கணும். நிறைய நூல்களை படிக்க வேண்டும், படித்து நாம் நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் நம்மை நாம் பண்பட்ட மனிதராக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதற்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கேட்கணும். சான்றோர்கள் சொல்வதை கேட்கணும். இப்போ நிறைய பார்க்குறோம், பண்பலை வானொலியில் எஃப்எம் ரேடியோவில் நிறைய செய்திகளை கருத்துக்களை அருமையாக சொல்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு பணியில் இருக்கும் பொழுதும் நம்ம என்ன செய்யலாம், அந்த பணிக்கு இடையூறு இல்லாமல் அந்த வானொலி செய்திகளை கேட்கலாம். பயணத்தின் போதும் நம்ம வானொலி செய்திகளை கேட்கலாம். நல்ல அருமையான செவிக்கு இனிய விருந்து படைக்கிறாங்க, பாடல்கள் வழங்குறாங்க, நிறைய தகவல்களை சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம என்ன செய்யலாம், கேட்டும் பயன்பெறலாம். ஆனால் பார்த்து பயன்பெறுவதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். இப்போ பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த மடிக்கணினி அலைபேசிகளில் நிறைய தகவல்களை, பொழுதுபோக்கு செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நம்முடைய கவனம் சிதறும், நம்முடைய வேலையும் கெடும். ஆனால் இந்த எஃப்எம் ரேடியோ அப்படின்னு சொல்லப்படுகின்ற வானொலி, பண்பலை வானொலிலாம் கேட்கும் பொழுது நம்முடைய பணி அது கெடாது. அது பாட்டுக்கு அது போயிட்டுருக்கோம். நாம் காதில் நல்ல செய்திகளை கேட்டுகிட்டே இருக்கலாம். இப்படி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் நல்ல செய்திகளை கேட்டு தெரிந்து கொண்டால் அதை பலருக்கு நாம் சொல்லலாம். நம்முடைய வாழ்வை சிறப்பாக ஆக்கி கொள்ளலாம். ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி பழகணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா தாங்க மனிதருக்கு அழகு. அதை தான் தந்தை பெரியார் ஒரே வரியில் சொல்கிறாரு, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. சரிங்க, இப்போ தலைப்புக்கு வருவோம். தவிர்க்கப்பட வேண்டிய தவறுகள். தவறுனாலே அது செய்யக்கூடாது, தவிர்க்கப்பட வேண்டியது. அதனால அதில் என்ன இன்னும் தவிர்க்கப்பட வேண்டிய தவறுகள், அப்போ செய்ய வேண்டிய தவறுகள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஒரு ஆங்கில நாவல் அதில் இப்படி ஒரு தலைப்பு வச்சுருக்கிறாங்க, தவிர்க்கப்பட வேண்டிய தவறுகள் அப்படின்னு சொல்லி. அதை தமிழாக்கம் செய்து வெளியிட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் நான் அந்த புத்தகத்தை படித்து பார்த்தேன். என்ன தவறுகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதில் சில செய்திகளை சொல்கிறேன். அதை அந்த நாவலை எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நேரடியாக ஒரு 10 தவறுகளை சொல்லிட்டு போகலாம். அப்படி சொல்லாமல் கதாநாயகன் கதாநாயகி அவர்களுக்குள்ளே நடந்த உரையாடல்கள், வேறு வேறு திசையில் பயணிக்கிறாங்க, அப்புறம் ஒன்று சேர்றாங்க. அவ்வப்போது இந்த செய்திகளை சொல்கிறாங்க. எதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாம் நாமாக இருக்க வேண்டும். இன்னொருத்தருடைய கனவை நனவாக்குவதில் நீங்கள் செயல்படக்கூடாது. உங்களுடைய கனவு என்னவோ அதை செயல்படுத்துவதில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். ஏதோ நம்ம வேலை செஞ்சோம், போனோம், சம்பளம் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல்
நமக்குன்னு ஒரு எதிர்காலம், குறிக்கோள், லட்சியம்லாம் வச்சுருக்கணும். நாமும் அதுபோல் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி உழைக்க வேண்டும், கனவு காண வேண்டும், அந்த கனவை நனவாக்க வேண்டும். அப்படி இல்லாமல் வேலைக்கு போகிறோம், சம்பளம் வாங்குகிறோம், முடிஞ்சு போச்சு, இப்படி போயிட்டு இருந்தால் நீங்கள் சாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு தவறை சொல்கிறாங்க. அதாவது நீங்களாக இருக்க வேண்டும். அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாரிடம் சேர வேண்டும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி சேரணும். எல்லாத்துக்கூடையும் நீங்கள் பழகிக்கிட்டு அவர்களை பின்பற்றக்கூடாது. நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி அவர்களோடு சேர வேண்டும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவான், அது எதுக்குங்க போய் செஞ்சுக்கிட்டு அதை விளங்காதுங்க, இது உருப்படாதுங்க, இப்படி பேசுவாங்க. அப்படியான மனிதர்களிடத்திலிருந்து நீங்கள் விலகி விடுங்கள். நல்ல மனிதர்கள், சாதனையாளர்களோடு நீங்கள் சேர்ந்து அவர்களுடைய சாதனைகளை கேளுங்கள். அவர்கள் சாதனையை முறியடிக்கும் அளவுக்கு நீங்கள் சாதனைகளை செய்ய முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாமல் எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. அளவு அறிந்து, தேவை அறிந்து, இடம் அறிந்து நல்லவற்றை மட்டும் பேச வேண்டும், செய்ய வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். அப்புறம் முக்கியமான ஒரு தவறு அல்லது கருத்து, செயல்பாட்டை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 10ஓட 11 இருக்காதீங்க. அப்படி இருந்தால் நீங்கள் தனித்து தெரிய மாட்டீங்க, நீங்கள் புகழ் பெற மாட்டீங்க. நீங்கள் ஏன் இதற்கு என்று கேள்வி கேட்க வேண்டும், எதிர் திசையில் பயணிக்க வேண்டும். உங்களுடைய பாதை தனித்துவமாக இருக்க வேண்டும். பார்க்குறோம், ஈஸியாக எளிதாக சொல்லணும்னா படித்த முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றாக படித்திருப்பார்கள், நிறைய கல்வி அறிவுலாம் இருக்கும். இருந்துமே இந்த படிக்காத பலர் பல செய்திகளை சொல்லுவாங்க. அவர்களுக்கு இவர்கள் அடிமைப்பட்டு கிடப்பார்கள். உழைக்காத சோம்பேறிகள் தாடி வளர்த்துக்குவாங்க, கழுத்தில் நிறைய கொட்டைகள்லாம் போட்டுக்குவாங்க, குளிக்கவே மாட்டாங்க. அவர்களை இந்த படித்த மாமேதைகள் போய் வணங்குவார்கள், அவரிடம் குறி கேட்பார்கள், அவர்களுடையும் ஆலோசனை கேட்பார்கள். இதெல்லாம் ஒரு படித்தவர்களுக்கு அழகா? அப்படி செய்யக்கூடாது. எல்லோரும் போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் போகக்கூடாது. அது சரியானதா அப்படிங்கிறத சிந்திக்கணும். உங்களுடைய பாதை தனித்துவமாக இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் வித்தியாசமாக தெரிவிங்க. உங்களை இந்த உலகிற்கு அடையாளம் காட்டப்படுவீர்கள். அப்படி தான் இருக்கணும். 10ஓட 11 எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் அது சரியா அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட வேண்டும். தவறுன்னா தவறு தான் அப்படின்னு சொல்கிறதில்ல, நீங்கள் உறுதியாக இருக்கணும். எதை வேணாலும் யார் சொன்னாலும் அப்படியே நீங்கள் நம்பிவிடக்கூடாது, அதை பின்பற்றக்கூடாது. இப்படி சொல்லி பல தவிர்க்கப்பட வேண்டிய தவறுகள் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்வதற்கான கால அவகாசம் குறைவு. முக்கியமாக நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய சில செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாம் தூய்மையாக வைத்துக்கொள்ளணும். அன்றாடம் காலை கடன்களை முடித்து நன்றாக குளித்து, நல்ல ஆடம்பர பகட்டு உடை இல்லைனாலும் நன்றாக துவைத்து உலர்த்திய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். நல்ல உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வயிறு முட்டை சாப்பிட்டு விடக்கூடாது. அளவோடு எடுத்துக்கணும். அதுதான் சிறப்பாக இருக்கும். அப்போ உணவு பழக்க வழக்கம் நல்லதாக இருக்கும். அடுத்து நன்றாக உறங்க வேண்டும். தேவையான உறக்கம் தேவை மனிதருக்கு.
இப்போ அதை விடவும் முக்கியமான என்னது அப்படின்னு சொன்னால், நம்ம ஐயன் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி பணிவு, துணிவு இதெல்லாம் அவசியம். நாம் வந்து நிறைய கற்று இருக்கிறோம், பெற்றிருக்கிறோம், பணம்லாம் நிறைய இருக்குன்னே வச்சுக்குவோம். அதற்காக ஆடக்கூடாது, பணிவோடு இருக்கும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்வு மேம்படுகிறதோ, அந்த அளவுக்கு பணிவும் அவசியம். அதைத்தான் இந்த குறளில் சொல்கிறாரு. நுணங்கிய கேள்வியர் அல்லார், வணங்கிய வாயினர் ஆதல் அறிவு. நல்ல பல செய்திகளை கேட்டு அறியாதவர்கள் பணிவாகவும் பண்புடையவராகவும் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு இந்த குறளில் ஐயன் சொல்கிறாரு. ஆகையினால் நாம் வந்து இந்த செய்திகளை, தகவல்களை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து அதை நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் அதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுத்தோம்னு சொன்னால் இந்த வாழ்வு சிறப்பானதாக இருக்கும், வளம் மிக்கதாக இருக்கும். ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்வு சிறப்புக்கும் போற்றுதலுக்கும் உரியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதை நேரத்தில் சிந்திக்கிறோம். இந்த அருமையான தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்படட்டும். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.